ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேத்திக்கு நைட்டு மகாநதி ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம ஹீரோ, ஸ்ரீனி எல்லாரும் வந்து கார்ல போயிட்டுருக்க மாரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு ஹிந்தி சாங் வந்து கேட்டுக்கிட்டே நைட் டிரைவு, சாங்கு, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்கெட்யூல் பிரேக் அப்படின்னு சொல்லி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்துக்கான ஸ்கெட்யூல் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு நாள் இருக்கே. இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கணும் ஆக்சுவலாக 15th. ஒரு நாள் பிஃபோராகவே முடிஞ்சிட்ருக்கு. என்ன காரணமாக இருக்கும்? எஸ், இந்த மாதத்துக்கான ஸ்கெட்யூல் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்ருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ராத்திரி பகல் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஷூட்டிங் வந்து போயிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக. அதனால் இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரு நாள் பிஃபோராகவே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டுருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறதுக்கே. வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ண முடியல, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவரோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் நம்ம மகாநதி சீரியலில் வர காஸ்ட்யூமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு போல இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே அவரோட நேட்டிவ் போயிட்டாரா, இல்லை இங்கே சென்னையில் தான் தங்கிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே கிளம்பிடுவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரோட அடுத்த ப்ராஜெக்டை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும் இந்த 15 டேஸ். பார்ப்போம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்.